பண்ணிட்டு இருக்காத்தா, இப்ப வந்துருவா. முதல்ல ஒரு ரூம் ரெடி பண்ணி வச்சிட்டியாடி? இப்ப என்னது இதெல்லாம் போயிட்டு என்ன ரெடி பண்ண சொல்றீங்க? நான் ஆள் விட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனிமே ஆண்டாள் அனுப்பிச்சுடுற வேலை மட்டும்தான். சரி, கோபப்படாத. ஆண்டாள வர சொல்லு. நல்ல நேரத்துல உள்ள விட்டுறலாம். மர்மோளே, ஏமா ஆண்டாளு, சீக்கிரம் வாமா, நேரம் ஆகுதுல்ல. இது வந்துட்டேங்க அத்தை. அப்பத்தா, நான் அழகா ரெடியா இருக்கேனா? ஏன் தண்ணியே பற்றும் போல இருக்குமா? ஏண்டி, அந்த பாலை அவள்கிட்ட குடுடி. என்னடி தண்ணி மொண்டு வச்சிருக்கிறவ இவளங்காதவளே, பால் இல்லையாடி? இத பால் இல்லத்த, அதனால தண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது ஒண்ணு குறைய சொல்லிட்டு கிடக்காதீங்க. இத அவள்கிட்ட கொடுங்க. ஏண்டி இவ்ளோ காஞ்சி கிடக்குற? ஏண்டி ஏண்டி முதலீடுக்கு போறவள்கிட்ட பால் கொடுக்கறது தாண்டி நம்ம வழக்கம். இது என்னடி பழக்கம் புதுசா? வேணும்னே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கடி. என் மகன் வரட்டும் சொல்லுறேன். எப்ப இருந்து நான் குடுக்கல தாத்தா, நீ உன் மகன் வந்து சொல்லணும். பால் இல்ல, அதனால தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சரியா? நீங்க இதுக்கு போயிட்டு மகன்கிட்ட சொல்றேன், அங்க சொல்றேன், இங்க சொல்றேன்னு சொல்லாதீங்க. அப்புறம் நான் இதெல்லாம் போட்டுட்டு போயிடுவேன். ஆண்டாளு, அத்தை கையில இருக்கிற கலாசை வாங்கிக்கிட்டு நீ வா. இந்த புடி. ஏண்டி போற நேரத்துல சண்டை கட்ட வேணாமான்னு பாக்குறேன். உன் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டே இரு. புள்ளைகிட்ட எரிஞ்சு எரிஞ்சு உழுவாதடி. புள்ள நல்ல நேரத்துக்கு போகும்போது போய் உட்காரடி ஓரமா. இவெல்லாம் நல்ல எண்ணத்தோட இருந்தாலும் இந்த குடும்பம் விளங்கியிருக்காதீங்காரோ. அப்பத்தா, நான் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? எம்மாடி, அதெல்லாம் வேணாமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவ கல்லி விழுந்து ஆசீர்வாதம் வாங்காத. போற காரியம் விளங்க அவ கூட போயிடும். சரிப்பா, நீ நட. அப்பத்தா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்பத்தா. இதே வெக்கத்தோடம்மா எனக்கு 2 கொள்ளு பேரனை பெத்து கொடுத்துரு தாயி. வா, வெக்கப்படாதம்மா. போங்க அப்பத்தா. எத்தனை நேரம் போய்கிட்டு இருக்குது, அவளை உள்ள போக சொல்லுங்க. எம்மாடி ஆண்டாளு, என் பேரை உள்ள ரூம்ல காத்துக்கிட்டு இருக்கான் உனக்காக. அவன் மனசு கோணாம நடந்துக்கணும். உனக்கு சங்கதி எல்லாம் தெரியும் தானடிம்மா? தெரியும் அப்பத்தா. சரி தாயி, நீ உள்ள போ. சரியா? அவன் மனக்கோணாம மறுபடியும் சொல்றேன், நடந்துக்கோ. நீ காலையில தான் நேரத்துல எழுந்திரிச்சிடணும். நாங்களாம் எழுந்திரிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணுமா? சரியா? சரி, போ தாயி, போ. ஏண்டி விளங்காதவளே, ஏண்டி வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது மூஞ்சி இப்படி வச்சிருக்கிறவ? உன்னை எந்த நாள் கட்டிட்டு வந்தனோ அந்த நாள்ல இருந்து என் குடும்பம் விளங்கலடி. விளங்கல. என் மாவன் ஏமாந்துட்டான், நானும் ஏமாந்துட்டேன். இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுறீங்க? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீங்க நடந்துக்கிறது. சரிங்களா? நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நான் என் பேர ரூம்ல போய் படுக்கிறேன். சிவாவை வந்ததுல இருந்து பார்க்கல, வேற கோச்சுக்குவான். இந்த அத்தை வேற ரொம்ப பண்ணிட்டு இருக்குது. வந்ததுல இருந்து மவுட்ல கடந்துச்சு, அங்கேயே கடக்க வேண்டியதானே. இங்க வந்து என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யுது. போய் தொலை. என் மாவனை அங்க போய் டிஸ்டர்ப் பண்ணி தொலைக்கும் இந்த கிளவி. ஏன் ஆண்டாள், மேரேஜ் ஆகி 1 month ஆகுது. இன்னும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டே அம்மா அரேஞ்ச் பண்ணல. ஆயா வந்த நேரம் எல்லாமே நல்லதா நடக்குது. ஆமாங்க, இப்ப கூட அப்பத்தா தான் என்ன அனுப்பிச்சு வச்சாங்க தெரியுமா? அப்பத்தா வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆண்டாள், என்னைக்குமே நான் உனக்கு துணையா இருப்பேன். உன்னை கண் கலங்கவே விட மாட்டேன் ஆண்டாள். ஏங்க, என்னங்க இதெல்லாம் போய் இப்ப பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை நம்புறேங்க. ஓ, இப்ப இதெல்லாம் பேசாம வேற என்ன பண்றதா? சிப்போங்க. என் அவனுக்கு எப்பேற்பட்ட பொண்ணு பார்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ லவ் பண்ணிட்டான். இவன் தான் அனாத ஆசிரமத்துல இருந்து இவளை கட்டிட்டு வந்தாச்சு. அதுக்குமே இவங்க 2 பேத்தையும் வாழ விட்டுலாமா? நமக்குன்னு ஒரு கௌரவம் வேணாமா? இந்த முதல்ல இவ எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். என்ன யோசிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இதுல வேற பரம்பரை கட்டிலு மனசு கோணாம நடத்தணும்னு இந்த கேள்வி சொல்லுது. இவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நம்ம பரம்பரை நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு என் மகன்கிட்டயே போவா? இருக்கட்டும், இப்ப ஏதாவது தடுத்து நிறுத்தணுமே. ஒன்றும் புரியலையே. இந்த கேள்வி வந்ததுல இருந்து நம்ம ராஜ்யமே குறைஞ்சு போகுது. ஆண்டாள், இதுல ஏதோ சதி இருக்கு. எல்லாம் நல்லபடியா போகுதேன்னு நினைச்சேன். நினைச்ச மாதிரியே எங்க அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்க. அம்மா ஏன் இப்படி பண்றாங்க? இத்தனை வருஷமா அம்மா கூட இருக்கேன், எனக்கு தெரியாதா அம்மா இப்படிப்பட்டவன்ட்டு? இதை தான் நம்பிட்டு போறா.
அம்மா என்னாச்சு? ஆனாலே ஏய் நீங்க அவனை கூட்டிட்டு உள்ள போமா, நான் அவளை பாத்துக்கிறேன் சரியா? 2 சுளுக்கு எடுத்து விட்டா அவளுக்கு சரியாயிரும். நீங்க 2 பேரும் நல்லா நேரம் முடியும் அவளுக்கு போ தாயி. அப்பத்தான் இந்த நிலைமையில அத்தையை விட்டுட்டு போய் நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறது? வேணாம் அப்பத்தான். என் மர்மவளே முன்னாடியே உள்ள போனியே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா நல்லபடியா? இல்லங்க அத்தா, எதுவும் நடக்கல அத்தா. அதுதான் எனக்கு வேணும், எதுவுமே நடக்க கூடாது. அதுக்கு தான் அப்படி கத்துனேன். நான் நடக்க விட்டுருவேனா? ஏண்டி மர்மவளே, சுளுக்கு விழுந்த இடத்துல நல்ல கம்பிய பழுக்க காய வச்சு இழுத்தா சரியா போயிரும். இரு அத்தை கம்பிய காய வச்சு எடுத்து வரேன். எனக்கு கம்பி காய வச்சா அத்தை எனக்கு சரியாயிரும். நீங்க கம்பிடுங்க கொஞ்சம். ஒண்ணும் வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க அத்தை. கம்பியெல்லாம் காய வச்சுட்டு வேண்டாம், கொஞ்ச நேரம் நடந்தா அப்படி சரியாயிரும் அத்தை. விடுங்க அத்தை. ஏ பேரா, உங்க அம்மாவோட நடிப்ப 30 வருஷமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உங்களோட முதலீடு நடக்க கூடாதுன்னு எல்லாம் சரி போட்டு பண்ணன வேலைதான் இது. அப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. இன்னும் வரைக்குமே ஆண்டால அவங்களுக்கு கீழே பாய் விரிச்சு போட்டு தான் படுக்க வைக்கிறாங்க. பெட்ரூமுக்கு அனுப்புனதே இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும் அப்பதான் அம்மாவை பத்தி. ஆண்டாளு, நான் சொல்றத கேளு. நீ போ ரூமுக்குள்ள பேரனை கூட்டிட்டு போமா, நல்ல நேரம் போகுதுமா. ஏமா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க? இல்ல அப்பதான், அத்தை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால போக முடியாது அப்பதான். ஆண்டி, நல்ல மருமவ உனக்கு கிடைச்சிருக்கா. எனக்கு கிடைச்ச மாதிரி உனக்கு மருமவ இல்லடி. ஒழுங்கா நல்லா பாத்துக்க. நான் உங்களுக்கு நல்ல மருமவளா நடந்துக்காம என்ன பண்ணுனா, என்னைக்கு இந்த வீட்ல கால் எடுத்து வச்சனோ அன்னைக்கு உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு தோட்டத்து செலவுல இருந்து காட்டு செலவுல இருந்து வீட்டு செலவுல இருந்து எல்லா வரவு செலவு நான் நினைக்க பாத்துட்டு இருக்கேன். சிக்கன் சிறுவனையா அப்படி என்னத்த உங்களுக்கு நல்ல மருமவளா நான் நடந்துக்கல. இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை, வாய்க்கு வந்தபடி. அப்பதான் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. போய் உட்காரு. அப்பதான் நீ ரூமுக்கு போ, தம்பி கூடாது. ஆமாண்டா பேரா, உங்க ஆய்கிட்ட எல்லாம் பேச முடியாது. எவ்வளவு பிராடு பண்ணி பேசுறா பாரு. சொத்து நான் அவளுக்கு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எழுதி கொடுக்க மாட்டேன் பாருடா. ஏத்த உங்க சொத்து யாருக்கு வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம் சரியா? சொத்துக்காக தான் இந்த வீட்டு வந்தனா. இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. இங்க பாருடி, இப்போ உன் புருஷன் எடுத்துட்டு ரூமுக்கு என் கால் வழியே எனக்கு பாக்க தெரியும் சரியா? ஒன்னாலதான் நான் திட்டு வாங்குறேன் எங்க அத்தை கிட்ட. இல்லங்க அத்தை, காலை நீட்டுங்க அத்தை, பிடிச்சு விடுறேன் அத்தை. எந்திரிச்சு போன்னு சொல்லிவிட்டேன். அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சரியா? ஆண்டாள் நீ எந்திரிச்சு வா, ரூமுக்கு போலாம். நல்லதுக்கே காலம் இல்ல. மாமா நீ எந்திரிச்சு வாமா. நினைச்ச மாதிரி எல்லாமே சாதிச்சுக்கிட்டாங்க. அழுகாம போ ஆண்டாள். இப்ப என்ன நடந்துருச்சு? அவங்க கால் வழியா அவங்கவுங்க பாத்துக்குவாங்க. நீ அழுகாத, யாருக்கும் உதவி பண்ணாத. போடா போ. எனக்கு இது ஒண்ணும் கால் வலி இல்ல, ஒரு வலியும் இல்ல. எப்படியோ நான் நினைச்ச மாதிரி முதல்ல நிறுத்திட்டேன். அதுதான் எனக்கு தேவை. போங்கடா போங்க, எல்லாம் போட்டு தேடி அலைங்க.